அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, புவிவெப்ப எரிசக்தி உற்பத்தி கொள்கையை வெளியிட்டது இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்ன புவிவெப்ப எரிசக்தி உற்பத்தி கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்துறதுக்கான ஒரு கொள்கையை இந்தியா வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஜியோ தெர்மல் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பூமிக்கு ஆழத்துல நம்ம துளையிட்டு வெப்பமான நீர் அல்லது வெப்பமான நீராவிய வெளியேற்றி அதன் மூலியமாக மின்சாரத்த தயாரிக்கிறது தான். டர்பைன ரொட்டேட் பண்ண வச்சு எலக்ட்ரிசிட்டிய ஜெனரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது கன்வென்ஷனல் வே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன விட 99% வந்து கார்பன் உமிழ்வுகள் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த புதிய கொள்கையின்படி பார்க்கிறப்ப 100% அந்நிய நேரடி முதலீடு, குறைந்த வட்டியில கடன்கள் சப்சிடிஸ் வந்து வழங்குறாங்க. அதே மாரி இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷனுக்கும் வந்து வழிவகை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது நம்பிக்கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில பீகார் மாநிலத்தில ராஜ்கிர் அப்படிங்கிற பகுதியில ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் வந்து நடைபெற்று முடிஞ்சது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, இதுல இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? சவுத் கொரியாவ தோற்கடிச்சு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபைனல்ஸ்ல. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றும் இருக்குது. சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஏன்னா, சமீபத்தில நடந்து முடிஞ்ச 2 ஒலிம்பிக் போட்டிகள் 2020 டோக்கியோ மற்றும் 2024 பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா, வெண்கல பதக்கங்கள வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு. ஸோ, அத தொடர்ந்து நடக்கக்கூடிய உலக கோப்பையில வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருக்காங்க. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள பொறுத்தவரைக்கும் 1982லேருந்து நடத்தப்பட்டு வருது. அதுல பார்த்தீங்கன்னா, இந்தியா மொத்தம் 4 முறை இதுல வெற்றி பெற்று இருக்கு. சரியா? ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள்ல. அடுத்தது, கல்வி செலவில் நீடிக்கும் பாலின சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ, எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சர்வேல குடுத்திருக்காங்க. எத பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் மாடுலார் சர்வே ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த சர்வே. ஓகேங்களா? எப்படி நமக்கு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா நமக்கு பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறதே ஒரு காலத்துல மறுக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கல்வி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இந்தியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 75% விமன் லிட்டரசி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருப்போம். இப்ப லேட்டஸ்ட் சென்சஸ் டேட்டா வந்துச்சுன்னா, அதுக்கான கரெக்ட்டான முடிவுகள் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப, நமக்கு கல்வியில பாகுபாடு இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கு. எந்த விதத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான கல்விய பெண்களுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறதுல. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த காம்ப்ரிஹென்சிவ் மாடுலார் சர்வே ஆன் எஜுகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல அரசு பள்ளிகள்ல பெண்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்கள விட பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? இதற்கான காரணம் என்னன்னா, நம்ம இந்திய குடும்பங்கள்ல நிலவக்கூடிய அந்த பாலின சமத்துவமின்மை தான் காரணம். என்னன்னா, ஆண் குழந்தைகளாக இருக்கிறப்ப அவங்கள வந்து தனியார் பள்ளிகள்லயும், பெண் குழந்தைகள வந்து அரசு பள்ளிகள்லயும் சேர்த்தக்கூடிய நடைமுறை இந்தியாவுல பல்வேறு மாநிலங்கள்ல, பல்வேறு பகுதிகள்ல இன்னமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பெண் குழந்தைகள வந்து பெரிய அளவுல டியூஷனுக்கு அனுப்புறது, அதற்கு பல காரணங்களும் உண்டு. அதுல செலவு அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண் குழந்தைகளுக்கு சரியான கல்வி, நல்ல ஒரு பயிற்சிய குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வட மாநிலங்கள்ல குறிப்பா பார்க்கிறப்ப, நமக்கு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, தனியார் பள்ளிகள்ல சேர்க்கிறாங்க, தனியார் டியூஷன்களுக்கு அனுப்புறாங்க, தனியார் பயிற்சி மையங்களுக்கு அனுப்பி நீட், ஐஐடி போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சிகள வழங்குறாங்க. இது எல்லாமே ஆண் குழந்தைகளுக்கு தான் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இந்த கிராமப்புறம், நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, கிராமப்புறங்கள்ல இந்த ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தென்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அ கிராமப்புறங்கள்ல ஆண் குழந்தைகளுக்கு கூடுதலா ஒரு ரூ. 1300 மேல செலவு பண்றாங்க. இது தேசிய அளவு சராசரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளுக்கு வந்து 21.5% அதிக அளவுல செலவுகள் வந்து செய்யப்படுது கல்விக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாநில வாரியான நிலவரம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வட மாநிலங்கள் எல்லாமே அந்த பாலின சமத்துவமின்மை இருந்தாலும், தமிழகம் அப்படிங்கிறது ஒரு சீரான ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டிய நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. உயர்நிலை வகுப்புகள பொறுத்த மட்டும் பார்க்கிறப்ப தமிழ்நாட்டுல ஆண் குழந்தைகளுக்கு 22,000ம், பெண் குழந்தைகளுக்கு ரூ. 23,000 செலவு பண்றோம் அப்படிங்கிறப்ப, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல இந்த சமத்துவமின்மைய நம்மனால பார்க்க முடியாது. ஆனா இந்தியாவுல பல மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாட தாண்டி பல மாநிலங்கள்ல இத நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.